ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்வீங்க அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? நீங்கள் அப்படிங்கிறதுக்கு யூ, என்ன அப்படிங்கிறதுக்கு வாட், சொல்கிறதுக்கு டெல். இந்த 3 வார்த்தை எடுத்துக்கிடுவோம். இப்போ அதை கரெக்டாக ஆர்டர் பண்ணுங்கள். வாட் யூ டெல். இப்போ வாட்னா என்ன, யூனா நீங்கள், டெல்னா சொல்கிறது. என்ன நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, ஸோ இந்த கேள்வி ஃபார்ம் ஆயிடுச்சு. தமிழில் என்ன நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிற அர்த்தம் தெளிவாக தெரிஞ்சிருது. பட் இங்கிலீஷில் வாட் யூ டெல் அப்படிங்கிறதுல அந்த கேள்வியில் ஒரு சின்ன கிராமர் அப்ளை பண்ண போகிறோம். அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி அவர் என்ன சொல்கிறார், அவர் என்ன சொல்வார். அதே மாதிரி அவர் அப்படிங்கிறதுக்கு ஹீ, என்ன அப்படிங்கிறதுக்கு வாட், சொல்கிறார் அப்படிங்கிறதுக்கு அந்த சொல்கிறதுக்கு டெல். இதை கரெக்டான ஆர்டர் கொண்டு வந்தோன்னா வாட் ஹீ டெல். ஓகே, ஸோ இந்த 2 கேள்வியிலையும் ஒரு சின்ன கிராமர் அப்ளை பண்ணோன்னா கரெக்டான கேள்வியை நம்மளால் ஃப்ரேம் பண்ண முடியும். இதை தெரிஞ்சுட்டு அதை கரெக்டாக எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு தடவை தெரிஞ்சுட்டு ஓகே அப்படின்ட்டு விடக்கூடாது. அதை நிறைய தடவை சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, இப்போ வாட் யூ டெல் அப்படின்றது டைரெக்டாக அப்படியே தமிழ் வார்த்தைகளை இங்கிலீஷில் மாற்றிருக்கோம். அங்கே கிராமர் என்ன வரணும் அப்படின்னா டூ வேர்ப் ஒன்று ஆட் பண்ணுறோம். வாட் யூ டெல், வாட் டூ யூ டெல். இந்த யூ வர்றதுனால டூ வருது. அதுவே கீழே இருக்கிற வாக்கியத்தில் பாருங்கள், ஹீ வந்திருக்கு. ஸோ ஹீ வந்துச்சுன்னா டஸ் வருது பாருங்க. ஸோ பன்மைக்கு டூ, ஒருமை வந்துச்சுன்னா டஸ், அதாவது ப்ளூரல் வந்துச்சுன்னா டூ, சிங்குலர் வந்துச்சுன்னா டஸ். இந்த ரூலை நல்லா கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். வாட் டஸ் ஹீ டெல், வாட் டஸ் ஹீ ஆஸ்க், வாட் டஸ் ஹீ ஈட், இந்த மாதிரி சொல்லணும். அவர் என்ன சொல்லுவார், வாட் டஸ் ஹீ டெல். அவர் என்ன சாப்பிடுவார், வாட் டஸ் ஹீ ஈட். அவர் எங்கே போவார், வேர் டஸ் ஹீ கோ. இப்போ வாட் அப்படிங்கிற அந்த கொஸ்டின் வேர்டை எடுத்துகிட்டு வேர் மாற்றிட்டோம். எங்கே அவர் போகிறாரு, வேர் டஸ் ஹீ கோ. ஓகே, வாட் டஸ் ஹீ ஆஸ்க், அவர் என்ன கேட்குறாரு. இந்த மேலே இருக்கிற வாக்கியம் வாட் டு யூ டெல், நீங்கள் என்ன சொல்கிறீங்க. வாட் டு யூ வாண்ட், உங்களுக்கு என்ன வேணும். வாட் டு யூ நீட், உனக்கு என்ன தேவை. வாட் டு யூ ஈட், நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க. இந்த மாதிரி நம்ம வேர்ப்ஸை சேஞ்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். லாஸ்ட் 3 வீடியோஸ்லேயும் இதை தான் பார்த்துட்ருக்கோம். ஓகே, ஸோ ஒரு வார்த்தையை எப்படி ரீப்ளேஸ் பண்ணி வேறு வார்த்தையை அப்ளை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். மனசுக்குள்ளே சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணக்கூடாது, சத்தமாக சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ என்ன செஞ்சோம், ஒரு கேள்வி எடுத்துக்கிட்டோம், அங்கே இருக்கிற தமிழ் வார்த்தைகளை அப்படியே இங்கிலீஷில் மாற்றணும், ஒரு டூ வேர்பை நம்ம கொண்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இதை எப்போவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த கேள்விகளை பார்க்குறதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். நவ் டூ வேர்ப்ஸ் என்னென்ன இருக்குது, டூ, டஸ், டிட், இந்த 3 வேர்ப்ஸ் தான் டூ வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சேனலில் நிறைய வீடியோஸ் டூ வேர்ப்ஸ் ரிலேட்டடாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொன்றும் வேறு வேறு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கறனால நீங்கள் எல்லா வீடியோஸையும் பார்க்கலாம். ஸோ டூ, டஸ், டிட், டூ வேர்ப்ஸ். இதில் டூ, டஸ் 2 வார்த்தைகளும் ப்ரெசன்ட் டென்ஸ், அதாவது நிகழ்காலம். டிட் அப்படிங்கிறது கடந்த காலம், பாஸ்ட் டென்ஸ். நம்ம முதல்ல பார்த்த மாதிரி டஸ் அப்படிங்கிறது சிங்குலர், ஒருமை. டூ அப்படிங்கிறது ப்ளூரல், பன்மை. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இந்த டஸ் அப்படிங்கிற வார்த்தையை பாருங்களேன், எஸ் அப்படிங்கிற எழுத்தில் முடியுதா. அப்போ அந்த எஸ் வந்து சிங்குலர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிங்குலர்னால் ஒருமை. ஸோ ஒருமை வந்துச்சுன்னா அங்கே டஸ் யூஸ் பண்ணணும். டிட் அப்படிங்கிறது சிங்குலருக்கும் வரும், ப்ளூரலுக்கும் வரும், ஆனால் கடந்த காலம், பாஸ்ட் டென்ஸ். இப்போ மிடில் ஒரு சென்டென்ஸ் இருக்குது பாருங்களேன், நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க. இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் நம்ம சொல்லிட்டோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, வாட் டு யூ டெல். இந்த லாஸ்ட் கொஸ்டின் அதுவும் நம்ம பார்த்துட்டோம், வாட் டஸ் ஹீ டெல், அவர் என்ன சொல்கிறாரு. இப்போ நடுவில் இருக்கிறது பாருங்களேன், நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க. இங்கே 2 வார்த்தைகள் வருது பாருங்கள். அந்த விரும்புகிறதுக்கு நம்ம லாஸ்ட் 3 வீடியோஸில் பார்த்தோம், வாண்ட் அப்படிங்கிறத அப்ளை பண்ணணும். வாட் டு யூ வாண்ட் டு டெல். அதே மாதிரி லாஸ்ட் வாட் டஸ் ஹீ வாண்ட் டு டெல். வாட் டஸ் ஹீ டெல் அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு. ஓகே, அவர் என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னா வாட் டஸ் ஹீ வாண்ட் டு டெல். அவர் என்ன சாப்பிட விரும்புகிறார், வாட் டஸ் ஹீ வாண்ட் டு ஈட். அவர் என்ன குடிக்க விரும்புகிறார், வாட் டஸ் ஹீ வாண்ட் டு ட்ரிங்க். ஸோ வி ஆர் சேஞ்சிங் த வேர்ப்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ எல்லா கேள்விகளையும் பாருங்கள். வாட் டு யூ டெல், வாட் டு யூ வாண்ட் டு டெல், வாட் டஸ் ஹீ டெல், வாட் டஸ் ஹீ வாண்ட் டு டெல். இப்போ அந்த வார்த்தைகளை சேஞ்ச் பண்ணால் உங்களால் ஈஸியாக இதே மாதிரி கேள்விகள் உருவாக்க முடியும். இப்போ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த கேள்விகளை நீங்கள் உருவாக்குங்க. அவர் எப்படி கூப்பிடுவார். கூப்பிடுறதுக்கு இங்கிலீஷில் என்ன, உங்களுக்கு நான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு நான் கூப்பிட்டேன், அப்போ கால் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கோங்க. அவர் எப்படி கூப்பிடுவார்.
ஸோ எப்படி அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ் வேர்டு என்ன யோசிங்க. அவர் எப்படி கூப்பிட விரும்புவார். அப்புறம் நாம் எப்படி போவோம், நாம் எப்படி போக விரும்புவோம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஹவு டஸ் ஹீ கால், ஹவு டஸ் ஹீ வாண்ட் டு கால். ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி ஹவு டு வி கோ, ஹவு டு வி வாண்ட் டு கோ. எப்படி ஃப்ரேம் ஆகிருக்குன்னு பாருங்கள். அந்த வாட் அப்படிங்கிறதுக்கு மேலே நம்ம ஹவு யூஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இந்த மாதிரி கொஸ்டின் வார்த்தைகள் நிறைய தெரிஞ்சுக்கணும். வாட், வென், விச், ஹூ, வேர், ஒய், இந்த மாதிரி வார்த்தைகள் தெரிஞ்சுட்டோன்னா வேறு மாதிரியான கேள்விகள் நம்மளால் ஃப்ரேம் பண்ண முடியும். ஸோ அவர் எப்படி கூப்பிடுவார், ஹவு டஸ் ஹீ கால், ஹவு டஸ் ஹீ வாண்ட் டு கால். இப்போ நீங்கள் இந்த கேள்விகளை ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எப்போது வாங்குவீர்கள், நீங்கள் எப்போது வாங்க விரும்புவீர்கள். இந்த விரும்புவீர்கள் அப்படின்னு வந்த உடனே வாண்ட் அப்படின்ற வார்த்தை வந்துடும், அவ்வளோதான். அவள் என்ன செய்வாள், அவள் என்ன செய்ய விரும்புவாள். ஸோ ஆன்சர்ஸ் கண்டுபிடிங்க. இந்த மாதிரி சிம்பிளான சென்டென்ஸ் நீங்களாம் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.